ஹே ஆல், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. சரி, பைபிள்லேருந்து ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மார்த்தாள் மரியாள். ஸோ இவங்களோட கிராமம் பெத்தானியா. இந்த கிராமத்துக்குள்ளாடி ஒரு முறை இயேசு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அங்கே போய் அந்த கிராமத்தில் வந்து பிரவேசிக்கிறதுக்காக அவர் போகும்போது மார்த்தாள் என்ன பண்ணா, அவரை வீட்டில் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம வந்து வேதத்தில் படிக்கலாம். சரி, நம்ம வீடுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வீடெல்லாம் நீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, என்னென்ன சமையல் பண்ணலாம்னு சொல்லி விதவிதமாக நம்ம யோசித்து வந்து சமையல் பண்ணி நம்ம ரெடியாகி நம்ம வந்து அவங்கள வரவேற்கிறதுக்காக நம்ம ரெடியாக இருப்போம்னு வச்சுருவாங்க. இதே போல் தான் அவங்களும் செஞ்சாங்க. ஸோ இதே போல் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாச்சு, ஆண்டவரை என்ன பண்ணாங்க, உள்ளே போயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, மார்த்தலோட வேலை என்னன்னா, அவள் வந்து என்ன சமைக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சமையல் வேலை மட்டும் இல்லாமல் பல வேலைகளில் வந்து அவள் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் என்று நான் வேதத்தில் பார்க்கலாம். அதே டைமில் மரியாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அவள் வந்து ஏசப்பாவோட பாதப்படியில் உட்காந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வந்து ஏசப்பாவோட போதனைகளை வந்து அவள் கேட்டுட்டு இருந்தாள். அப்போ மார்த்தாளுக்கு ஒரு டவுட்டு. உடனே அவள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து ஜீசஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறா, ஆண்டவரே, நான் தனியாக வேலை பார்க்கும்படிக்கு என்னோட சகோதரி இங்கே வந்திருக்கா, அவளை வந்து வேலை பார்க்க வருமாறு அவள் வந்து கூப்பிடுறதுக்காக வேண்டி ஆண்டவர்கிட்ட கேட்குறா, கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவள் ஜீசஸ் கிட்ட. அதுக்கு ஜீசஸ் வந்து அழகான ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஒரே ஒரு கான்வர்சேஷன் தான், ஒரு கொஸ்டின். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மார்த்தாளே, நீ வந்து அநேக விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் தேவையானது என்னது, ஒன்று தான் இருக்குது. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டாள் என்கிறார். ஸோ 4 things you have know this Women's Day. First one is priority is important. ஸோ ப்ரையாரிட்டின்னு சொல்லும்போது மரியாதை அதை கொடுத்தா, எப்படி ஆன்மீகத்துக்கு அவள் கொடுத்தா. ஆனால் அதே டைமில் மார்த்தாள் என்ன பண்ணா, உலக பிரகாரமான காரியத்துக்கு அவள் வந்து முன்னுரிமை கொடுத்தா. ஸோ இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா, செகண்ட் ஒன்று என்னன்னா, அவளுக்கு வந்து குறை கூறுறா, ஆண்டவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஸோ வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், அப்படி தானே, அதாவது அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறா. ஸோ இதன் மூலமாக அவளுக்கு என்ன ஆகுது, கோபம் உண்டாகுது. தேர்ட் ஒன்று என்னன்னா, தேர்ட் ஒன்று என்னது, நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை. அதாவது நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா கெஸ்டா, ஜீசஸே வந்திருக்காங்க நேரடியாக. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நம்ம வந்து பைபிள் படிக்கிறோம், இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டுருக்கோம், இல்லை ஏதாவது சர்ச்சுக்கு போகிறோன்னு வைப்போம். இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அதில் இருந்து வந்து நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்குரிய டைமில் நாம் வந்து அதை தான் பண்ணணும். கரெக்டாக அப்படி தானே. இப்போ வந்து நம்ம பைபிள் படிக்கும்போதுனாலும் சரி, ப்ரேயர் பண்ணும்போதுனாலும் சரி, ஆண்டவரோட நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட பேசுவார் என்று நம்ம அறிவோம், பேசுவார் கண்டிப்பாக. அப்போ வந்து அதே டைமில் ஆண்டவரே நேரடியாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கணும். இதே போல் தான் ஒரு மலை பிரசங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரசங்கம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியில் என்ன செய்யுது, மக்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு சீடர்கள் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் உங்ககிட்ட வந்து ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியில் ஒரு பையன்கிட்ட என்ன இருந்துச்சு, 5 அப்பம் 2 மீன்கள் இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இதை வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறார், 5000 பேரோட பசியை தீர்த்த ஆண்டவர். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்படிப்பட்ட வல்லமையான ஆண்டவர் நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உலக பிரகாரமான ஒரு காரியங்கள் சரி, நமக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து உதவுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னாலும் சரி, நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது அது எப்படி ஆண்டவர் நினைப்பார். இதே போல தான் ஒரு முறை பேதுரு என்ன செஞ்சான், ஆண்டவர் அந்த படகுல இருக்கிறாங்க, ஆனாலும் நீ நடந்து வா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து அவனோட மனுஷிகத்தன்மையில் அவன் எப்படி உணர்றான், அது ஒரு பயம். அதாவது அந்த ஒரு பயம் அவனை ஆட்கொண்டது. இதன் மூலமாக ஆண்டவர் அவனை என்ன சொல்கிறாங்க, அற்ப விசுவாசி, நீ எதற்காக வந்து தயங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆண்டவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்ப
நம்பிக்கை, அதாவது அவ நம்பிக்கை நம்ம வந்து செயல்படக்கூடாது. தனி வந்து தேவபக்தி உள்ளவன் என்று நாம் எண்ணினால் நம்முடைய தேவபக்தி எப்படி இருக்கும்? வீணா இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த தேவபக்தி என்னது? இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வது மட்டுமே அப்படின்னு யாக்கோபு 1:27 நாம் பார்க்கலாம். ஸோ ஒரு முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷன் என்ன செய்யப்படுவான்? அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். நாளைக்குரியதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா வந்து நாளைக்குரியதை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் வந்து ஏன் பாரத்தை சுமக்கிறீங்க? பாரம் சுமக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க, பாரத்தை வந்து இறக்கி வைங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ ஆண்டவர் இருக்கிற இடங்கள்ல வந்து நம்ம என்ன செய்யணும்? பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அது வந்து தன்னால் நடக்கும், அப்படித்தானே? ஸோ ஆபிரகாம் லிங்கன் நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் வந்து சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதில் வந்து அவர் ஒரு முறை ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த அரசு அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மீட்டிங்கில் அவர் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அவரோட பழக்கம் என்னன்னா, அதாவது ஒரு முறை பேனா வந்து கீழே போட்டார். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அவர் பார்த்து வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேணும்னே அவர் வந்து பேனாவை கீழே போடுறாரு. உடனே அதே போல் அந்த ஆள் என்ன பண்ணுறாராம், எப்படி சொல்கிறாங்க, அவர் வந்து காக்காவை போல மாறி அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அதை எடுத்து இந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லி பவ்யமாக கொடுக்குறதா நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ இதே ஆபிரகாம் லிங்கன் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வேணுன்னு தான் போடுறோம், இவர் உடனே எடுத்தார். அப்போ என்னோட பேச்சை விட அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாராம்? பேனாவுக்கு மதிப்பு கொடுக்குறாராம். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தனால வந்து உண்மையாக வந்து ஒழுங்கான வேலையை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டே மாற்றிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஒரு ஆள் அவங்களே இப்படி இருக்கும்போது, இந்த சர்வலோகத்தையும் படைத்த கடவுள், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் நம்மளோடு இருக்கும்போது அந்த ஆண்டவர் என்னென்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்மள எத்தனை பேர் வந்து சர்ச்சுக்கு போயிருப்போம்? நம்மள எத்தனை பேர் வந்து உண்மையாக ஆராதிச்சிருப்போம் கடவுளை? கொஞ்சம் யோசிங்க. நம்ம வீட்டுக்கு ஒருவர் வந்திருக்கிறாரு, அவரை வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் தான். உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக அவசியம்தான், இருக்குதான். ஆனாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இஸ் ஒன்லி ஃபார் ஜீசஸ். அவருக்கு கொடுக்காம நம்ம வந்து எந்த காரியத்திலும் இறங்க முடியாது. ஸோ இதுதான் பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுது. முதலாவது என்ன செய்யணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடணுமா. அப்பொழுது இவைகள்லாம் கூட உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் வேதத்திலே பார்க்கலாம். அப்போ அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடும் போது தான் என்ன செய்யப்படும், நமக்கு கூட இவைகள்லாம் வழங்கப்படும். இருவருமே ஆண்டோட பேச்சு தான் கேட்குறாங்க. ஆண்டவர் மேல உள்ள அக்கறையில தான் அவ வந்து அப்படி நடந்துக்கிடுறா அப்படிங்கிறது வந்து ஜீசஸ்க்கு தெரியும் தான். ஸோ மரியாள், மார்த்தாள், லாசரு இவங்க 3 பேரும் வந்து யாருன்னா சகோதர சகோதரிகள். இவங்க 3 பேரையும் ஆண்டவர் வந்து ரொம்ப நேசிச்சாரு. அவங்களும் அதே போல் அவங்களுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்க, திறந்து கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த திறக்கப்பட்ட கதவுகள் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டில் அந்த லாசர் வந்து மரிக்கிற டைமில் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஆண்டவர் வந்து வெளியேற வேண்டியதாக இருந்தது அந்த கிராமத்தை விட்டு. அவர் இன்னொரு இடத்துல தங்கி இருக்கும்போது லாசர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் ஆண்டவருக்கு கிடச்சிது. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்கு போக நினைக்கிறாங்க, பெத்தானியாவுக்கு. சீடர்களோடு போகிறாங்க, விஷயத்தை சொல்கிறாங்க, இப்படி வந்து லாசர் வந்து மரித்து போனான் அப்படின்னு. ஸோ அவர் வந்து அந்த ஊருக்குள்ளாடி போய் அந்த அற்புதம் நிகழ்த்தி, மார்த்தாள் வந்து இதை கேள்விப்பட்டு மரியாள் கிட்ட சொல்லி லாசரு வந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்படிப்பட்ட வல்லமை விளங்குறதுக்கு ஏதுவாக என்ன காணப்பட்டுச்சு, மரியாள் மார்த்தாளோட விசுவாசம் வந்து காணப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம வேதத்துலேருந்து தெளிவாய் பார்க்கலாம். அவங்க கவலையோடு இருந்தாங்க தான், ஆனால் அவங்களுக்குள்ளாடி என்ன இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ மார்த்தாள் கூப்பிட்டதுக்கப்புறம், அதாவது காலிங் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் வந்ததும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுறா. மரியாள் கிட்ட ஆழமான விசுவாசம் இருந்துச்சு. எந்த ஒரு நிலையிலும்
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விசுவாசம் வந்து நமக்கு வேணும். பயம், அச்சம் எதுவுமே அவங்ககிட்ட வந்து இல்லை. ஸோ மரியாளோட அந்த நல்ல பங்கை என்ன செய்ய முடியாது, எடுத்து விட முடியாது அப்படின்னு ஆண்டவர் வந்து அதில் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். எவ்வளவு காலதாமதம் ஆகட்டும், விசுவாசத்தோடு நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கிறீங்க? They are waiting upon the Lord shall renew their strength. அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம், புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புகிறார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்போ an empowered woman knows her worth as the beloved of Christ, beloved of the Savior or anything, எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், நிதானமாக செயல்படணும். தினம் இயேசுவோட பாதத்தில் உட்காந்து அவருடைய வேதத்தை வாசிக்க பழகணும், அதை வந்து தியானிக்க பழகணும். அதே போல் அதை சும்மா அப்படி விட்டு விடாமல் அதை வந்து என்ன செய்யணும், அதை நடப்பித்தலுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு குறிக்கோள். ஆண்டவரை நேருக்கு நேர் வச்சுக்கிட்டே இந்த மரியாளுக்கு வந்த சோதனையை பாருங்களேன். உலக பிரகாரமான காரியமா, ஆண்டவரோடு உரையாடுகிற ஒரு எண்ணமா, தேவையற்ற காரியங்கள் நல்லவற்றை தடுக்கிறது, நல்ல காரியங்கள் கிடைப்பதை. கிரியேட்டர் முக்கியமாக, கிரியேஷன் முக்கியமாக, இதுலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிரியேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர், இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு யார் தான் முக்கியம்? கிரியேட்டர். இயேசு தமது உயிர்த்தெழுதல் மகிமையினால் உங்கள் வாழ்க்கையையும் உயிர்த்தெழ செய்வார். பிளஸ்ஸிங்ஸும் கூட சேர்ந்து நம்ம கூட வரும். ஸோ இதான் இந்த வசனம் வந்து தெளிவாக நமக்கு வந்து விளக்குகிறது. பிளஸ்ஸிங்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் பிளஸ்ஸிங்ஸ் தந்தவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எ உமன் ஹூ வாக் வித் காட் வில் ஆல்வேஸ் reach her destination. Happy Women's Day.